வசனம் இப்படியாய் கூறுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவன் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்படுவோம். ஏனென்றால் இந்த நாட்களை எவ்வளவு பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நமக்கு பார்க்கும்போதே அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பதாக நடக்கிற காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், நம் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், நம் செய்தியிலே கேட்கிற காரியங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் நல்லவைகளே அநேகமாக நாம் கேட்க முடிவதில்லை. எல்லாம் பொல்லாப்பானவைகளும் பொல்லாதவைகளும் காணக்கூடாதவைகளும் கேளக்கூடாதவைகளுமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சமுதாயத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும் அநேக பாவங்கள், துன்பங்கள், துயரங்கள், அநேக கொடுமைகள், மனுஷனுக்கு நடக்கக்கூடாதவைகள் எல்லாம் இந்த தேசத்திலே நடக்கிறது, உலகம் எங்கும் நடக்கிறது. ஆனாலும் தேவன் இவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஞாபகத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிறார். அவர் தனது சட்டைகளை நிழலுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் அவர் அனுதினமும் பாதுகாக்கிறார். போகும்போதும் வரும்போதும், வேலை ஸ்தலங்களிலும், குடும்பத்திலும், எல்லாவற்றிலும், உலக காரியங்களிலும் எல்லாவற்றிலும் தங்களை மறைத்து கொண்டு அவர் சமாதானத்தோடு கூட ஒவ்வொருவரையும் வைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்படியாப்பட்ட தேவனை அநேகர் தேடுவதில்லை. தாங்கள் பாவங்களிலே தாங்கள் அவைகளை விட்டு விடுகிறார்கள். பாவம் என்பது தேவன் எப்படி சொல்லுகிறார் என்றால், வேதத்துல அது ஒரு சின்ன ஆசையா உருவாகி ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தை போல அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த பாவத்தை வந்து சில பேர் மட்டும்தான் விடுதலை ஆகலை. பல பேர் என்ன பண்றாங்க, அந்த பாவத்தை தேடி நான் செய்தது பாவம், எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கள் மரணத்தை தேடி ஓடி இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்கிறார். அப்படி அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் எல்லாரும் மனுஷனையும் ரட்சிக்கத்தான். இந்த பூமியில பாவத்துக்கு விடுதலை இல்லைன்னு நினைச்ச எல்லாருக்கும்